முகம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கயते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमात्र स्वरूपं रूपं तस्याग्रजं उरुपुरीं मादिरिं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिकामादभासं प्राप्तो यस्य प्रतीदिव ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. இந்த அத்தியாயத்துக்கு ஆங்கிலத்துல பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் வேற விதமா மொழிபெயர்த்திருக்காங்க. தலைப்பு வந்து பகவான் கிருஷ்ணர் வசுதேவருக்கு உபதேசம் செய்து தேவகியின் மகன்களை மீட்டார் அப்படின்றத இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு. ஏனோ வேற மாதிரி அறிவுரைன்னு போட்டிருக்காங்க. வசுதேவருக்கு அறிவுரை செஞ்ச மாதிரி இல்ல, உபதேசம் கொஞ்சம் இப்படி இப்படி செய்யலாம் இப்படி இப்படி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. எப்படின்றத ஆரம்பிக்கலாம். ஆஹ் வசுதேவரும் கிருஷ்ணரும் இப்ப பேசுறாங்க. வசுதேவர் முதல்ல சொல்றார், நான் வந்து உங்களை வந்து என்னுடைய மகனாக நினைச்சேன், அது ரொம்ப தப்பு, நீங்க கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புகழ ஆரம்பிக்கிறார். அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பம். அவரை புகழும்போது அவர் சொல்றார், வசுதேவர் சொல்றார், மகா யோகியான கிருஷ்ணா நித்தியமான சங்கர்ஷனானா, நீங்கள் இருவரும் பிரபஞ்ச படைப்பிற்கும் படைப்பின் மூலப்பொருட்களும் மூல காரணம் என்பதை நான் அறிவேன், நீங்கள் கடவுள் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்றார். கிருஷ்ணரும் பலராமரும் கடவுள்னு தெரிஞ்சு ஆனாலும் வாத்சல்ய ரசம், இது வந்து ஒரு கலப்படமான ஒரு வாத்சல்ய ரசம். வாத்சல்ய ரசம் சுத்தமா வாத்சல்ய ரசம் யாருதுன்னு பாத்தீங்கன்னா யசோதை நந்த மகாராஜர் தான். அவங்க வந்து கடவுள்னு நினைக்கவே இல்லை. ஆனா இவருக்கு வந்து இவர் கடவுள்னு தெரியும். அப்ப வந்து வாத்சல்ய ரசமும் தாஸ்ய ரசமும் சேர்ந்துரு. அப்ப அவர் சொல்றார், நீங்க தான் எல்லாத்துக்குமே நாதன், எல்லாமே உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு, எல்லாமே உங்களாலதான் படைக்கப்பட்டிருக்கு, எல்லாமே எல்லாமே உங்களுடைய தொடர்புடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்தை படைச்சது நீங்க தான், அது உள்ள பரமாத்மாவும் இருக்கிறது நீங்க தான், எங்கும் பரவி இருக்கிறதும் நீங்க தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வந்து பொருளுரை சொல்றாங்க. மகத்தத்துவம் என்பது என்ன? மகத்தத்துவம் என்பது முழு பிரபஞ்ச சக்தி. இந்த பிரபஞ்ச சக்தி மகத்தத்துவமா இருந்து அப்புறமா அது வந்து பௌதிக சக்தியாக இந்த உலகத்தை படைக்குது. ஓகே, அப்போ பிரம்மா வந்து தனிப்பட்ட முறையில இந்த உலகத்தை படைக்க முடியாது. எப்போ கிருஷ்ணர் இந்த உலகத்துல படைக்கும் சக்திய செயல்படுத்துறாரோ அப்பதான் வந்து பிரம்மாவுக்கு வந்து அது படைக்க முடியும். அதனால எப்பொழுதும் பிரம்மா இரண்டாம் தர படைப்பாளியை தவிர முதல் தர படைப்பாளி கிடையாதுன்றத இங்க சொல்றாங்க. எப்போ பகவான் வந்து சூத்ர சத்துவம் புத்தி சத்துவம்னு ரெண்டு விஷயம் இருக்குது, அத வந்து பகவானுக்கு அனன்ய சக்திகள் உண்டு. எப்போ இந்த சக்திகளை இங்க படைக்கலாம் அப்படின்னு இப்படி காட்டுறாரோ அப்பதான் பிரம்மா படைக்க முடியும். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து சூட்சமமா உலகத்துக்கு வரார், இந்த உலகத்துல பரவி நிக்கிறார், உலகத்தையே அவர் தான் படைக்கிறார். பௌதிக உலகம் இருக்குல்ல, அதுவே அவருடைய பௌதிக சக்தினால வருது. அதையும் புரிஞ்சுக்கணும். ரெண்டு சக்தி இருக்கு பகவானுக்கு, ஒண்ணு ஆன்மீக சக்தி, ஒண்ணு பௌதிக சக்தி. இந்த பௌதிக சக்தி இப்ப நாம் பாக்குறோம்ல, ஆகாயம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம், இல்ல இப்படி எடுத்துக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் வந்து பௌதிக சக்தி. அதுக்கு உயிர் இல்லை, ஆனா பௌதிகம். அந்த பௌதிகமும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து தான் வருது. இத படைக்கிறதுக்கு பிரம்மா தான் படைக்கிறாரு. பௌதிகம் முதல்ல உலகம் படைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஜீவராசிகளை படைக்க அடிப்படை விஷயத்த இப்போ ஒரு ஒரு பேப்பர் கொடுத்தா தானே ஓவியன் வந்து அதுல வரைய முடியும். இப்ப பிரம்மா வந்து இந்த உலகத்துல ஜீவராசிகளை சிருஷ்டி பண்றாருன்னாலும் அவருக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், அந்த புத்தி, அதெல்லாம் செய்யறது வந்து கிருஷ்ணர் தான். அதனால இந்த பிரபஞ்ச சிருஷ்டினால வெளிப்படுத்தப்படும் பிராணவாயு மற்றும் பிற மூலப்பொருட்கள் முதலான எல்லா சக்திகளும் உண்மையில் பரமபுருஷரின் சொந்த சக்திகளாகும். ஏனெனில் உயிர் மற்றும் ஜடம் ஆகிய இரண்டும் பகவானுக்கு கீழ்ப்பட்டவை, அவரை சார்ந்தவை, ஒன்றோடொன்று வேறுபட்டவை. விதமாக ஜட உலகில் இயங்கக்கூடிய அனைத்தும் பரமபுருஷரால் தான் இயக்கப்படுகிறது. இதெல்லாம் வந்து வசுதேவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப ஜடம் சேத்தனம்னு ரெண்டு விஷயம் சொன்னான் இல்லையா, உயிர் மற்றும் ஜடம்.
ஒண்ணு உயிர் உள்ளது, ஒண்ணு உயிரற்றது. அந்த உயிரற்றது கூட சக்தி இருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதெல்லாம் வந்து சக்தி இருக்கு. ஆனா அது உயிரற்றது. அதை வந்து பௌதிகம்னு சொல்றோம். ஆனா அந்த பௌதிகமும் ஒரு சக்தி தான். அதுவும் கிருஷ்ணன்கிட்ட இருந்து தான் வருது. இந்த உலகத்துல பிராணன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடம்புல கூட பிராணவாயுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிராணவாயு குறைஞ்சா, அல்ல அந்த பிராணவாயுனுடைய சக்தி குறைஞ்சா நம்ம வந்து நோய்வாய்ப்படுவோம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற மருத்துவத்துல எல்லாம் பிராணனை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. பிராண சக்தி அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பிராணவாயு வந்து உயிர் காற்றுங்க சொல்றாங்க பாருங்க. அப்போ பிராணன் ரொம்ப முக்கியம். பிராணவாயு வந்து உயிர் காற்று. இதை நம்ம வந்து சாதாரண காற்றை வந்து உணர முடியும். இந்த பிராண காற்றை வந்து சூக்ஷ்மமா தான் உணர முடியும். சூட்சுமமானது. அந்த மாதிரி சில சில நேரங்கள்ல சில விஷயங்கள் பரமாத்மாவை சார்ந்திருக்கு. பரமாத்மாவை வந்து சூட்சுமமான விஷயம். பரமாத்மாவை உணர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அப்ப அந்த இந்த இந்த சூட்சுமமான விஷயங்கள்லாம் பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கலன்னா உலகத்துல வந்து செயல்பாடெல்லாம் நடக்காது. நடக்காது. அதனால இந்த சிருஷ்டியை பத்தி பேசும்போது எப்படி சிருஷ்டிக்கப்படுகிறதுன்றதை பத்தி பாகவதம் வந்து 2வது காண்டத்துல சொல்லப்படுது. ஆன்மீகங்களில் மிக சிறந்த நாரதா மூலப்பொருட்கள், புலன்கள், மனம் மற்றும் இயற்கை குணங்கள் ஆகிய இவற்றை பொருத்தும்படி இணைக்காதவரை உடல் எனப்படும் வடிவங்களை உருவாக்க முடியாது. இவ்வாறு பரமபுருஷருடைய சக்தியின் வலிமையினால் சிருஷ்டியின் முக்கிய மற்றும் 2ஆம் பட்சமான காரணங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பிரபஞ்சம் தோன்றியது என்பதில் ஐயமில்லை. பிரபஞ்சம் எப்படி தோணுதுன்னா, உயிர் சக்தி, அதாவது பௌதிக சக்தி, ஆன்மீக சக்தி ரெண்டுத்தையும் சேர்க்கிறாங்க. சேர்த்துதான் இந்த உலகத்துல சில விஷயங்கள் நடக்குது. பௌதிக சக்தின்னு சொல்றோம். ஆனா அந்த பௌதிக சக்தியும் பௌதிகமும் வந்து கிருஷ்ணனுடைய சக்தி தான். இப்ப இந்த உடல் நம்ம உடலா தானே பாக்குறோம். அந்த உடல் பௌதிகம், ஆத்மா வந்து ஆன்மீகம். ரெண்டு சேர்த்து நம்மளை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் மேலும் வந்து அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற சந்திரனினுடைய பிரகாசம், அக்னியினுடைய பளபளப்பு, சூரியனுடைய வெளிச்சம், நட்சத்திரங்களின் மினுமினுப்பு, மின்னலின் ஒளி, மலைகளின் நிலைத்தன்மை, பூமியின் நறுமணம் மற்றும் தாங்கும் சக்தி, இவை அனைத்தும் நீரே. இந்த சக்திகள்லாம் யார் கொடுத்தது? கிருஷ்ணருக்கு தான். அது மட்டும் இல்லாம நீராகவும் நீரின் சுவையாகவும் தாகத்தை அடக்கி உயிரை பராமரிக்கும் நீரின் குணங்களும் நீரே. தேக உஷ்ணம், உயிர்ப்பு, மனோபலம், தேகபலம், பிரயத்தனம், அசைவு ஆகியவையாக உள்ள காற்றின் அம்சங்களின் மூலம் உமது சக்தியை நீர் வெளிப்படுத்துகிறீர். பகவானுடைய தொடர்பு இல்லைன்னா உலகம் அசையாது, அசங்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பௌதிக சக்தியும் கிருஷ்ணரிடம் இருந்துதான் வருது. அதனால திசையை அடக்கும் சக்திகள், எங்கேயும் பரவி இருக்கும் ஆகாயம், ஓசை, ஓம்காரம் எல்லாமே நீங்க தான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். புலன் பொருட்களை காட்டும் சக்தி புலன்களின் அதி தேவதை. அப்போ புலன்கள், இப்போ ஒவ்வொரு விஷயமும் இங்க கனெக்டட் தான். பௌதிக உலகத்துல நம்ம சுதந்திரமா இருக்கவே முடியாது. இப்ப நான் பேசுறேன், பேச்சுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. கண்ணை மூடுறேன், கண்ணை மூடி இந்த இமைகள் இருக்கு, இமைகள் இமைக்கின்றது, அதுக்கு ஒரு தேவன் இருக்கிறான். நம்முடைய உடம்பின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தேவன், அது அதிதேவதைன்னு சொல்றாங்க. அந்த அதிதேவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யாரால அனுப்பப்படுறாங்க, யாரால கட்டுப்படுத்தப்படுறாங்கன்னா முழுமுதற் கடவுளாக. ஆனா நீங்க தான் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறீங்க. நீரே தீர்மானிக்கும் புத்தியும் ஜீவராசிகளின் ஞாபக சக்தியும். இந்த சக்தி எல்லாம் இருக்கு பாருங்க நமக்கு, அதெல்லாம் கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டதுதான். நம்ம எப்போதுமே சுதந்திரமா யோசிக்கிறோம், சுதந்திரமா நினைக்கிறோம். அதெல்லாம் இல்லை. நம்ம எல்லாம் கற்றுண்டவர்கள், கட்டுப்படுத்தப்படுகின்றோம். அப்ப கட்டுப்படுத்தப்படுகிறோம்னா அப்போ நமக்கு எதுவுமே தேவையில்லையே. நம்ம தான் நம்ம அடிமைகள் தானே. எது பக்தி பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரக்கூடாது. ஏன்னா ஒரு தனி சுதந்திரமும் இருக்கு. அடிக்கடி ஒரு உதாரணத்தை நான் கொடுப்பேன். ஒரு மாட்டையோ ஒரு நாயையோ இவ்வளவு பெரிய கயிறுல கட்டி போட்டோம்னா அந்த நாய்க்கோ அந்த மாட்டுக்கோ அவ்வளவுக்கு சுதந்திரம் இருக்கு. நமக்கு சில விஷயங்கள்ல சுதந்திரம் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்தணும். எந்த விஷயங்கள்ல சுதந்திரம் இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா கட்டுண்டுதான் இருக்கணும்.
பௌதிக மூலப்பொருட்களின் மூலமாக தமோ குணத்தில் உள்ள பொய் அகங்காரமும், தேக புலன்களின் மூலமான ரஜோகுண பொய் அகங்காரமும், தேவர்களின் மூலமான சத்துவகுண பொய் அகங்காரமும், மேலும் அனைத்திற்கும் ஆதாரமான தோன்றாத மொத்த பௌதிக சக்தியும் நீரே. தோன்றாத மொத்த பௌதிக சக்தியை பிரதானம்னு சொல்றான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே 2வது காண்டம் உலக படைப்பு பிரபஞ்ச படைப்புல படிச்சிட்டோம். இருந்தாலும் இங்க வசுதேவர் ஒரு ஒரு டெக்னிக்கல் ப்ரேயரை கொடுக்குறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ பிரபுபாதர் அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்றார். நீங்க பாகவத முதல் காண்டத்துல இருந்து தான் நம்ம படிப்படியா போகணும்னு சொல்றார். காரணம் என்னன்னா, இப்ப பெரிய பெரிய தேவர்களே, இந்திரனும் சரி பிரம்மாவும் சரி, மிகப்பெரிய தேவர்களே கிருஷ்ணர் லீலை புரிய வரும்போது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எவ்வளவு அபராதம் பண்ணாங்கன்றத நம்ம பாக்குறோம். அப்போ சாமானியமானவர்கள் எடுத்த உடனே கிருஷ்ணருடைய அந்தரங்கமான லீலைகள் எல்லாம் போனோம்னா அவரை பத்தி புரிஞ்சுக்க மாட்டோம், அபராதம் பண்ணிடும். நம்மள மாதிரிதான் அப்படின்னு நினைச்சுப்போம். உலக மக்கள் மொத்த பேரும் அப்படிதான். கிருஷ்ணருடைய அந்தரங்க லீலைகளே பேசி 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 அவரை வேற மாதிரிதான் நினைக்கிறாங்க கிருஷ்ணரை. ஆனா அவரே சர்வ வியாபி பிரம்மன். அவரே சர்வ சர்வ ஜீவராசிகளுடைய இதயத்திலும் எங்கும் பரவி இருக்கும் பரமாத்மாவாகவும், அவரே முழுமுதற் கடவுளாக முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் லீலைக்கு வந்தோம்னா புரியும். இப்போ வசுதேவர் தன் குழந்தையா பிறந்தாலும் இவர் கடவுள், கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நமக்கு சொல்றார். அவரிடம் பிரார்த்தனையா சொல்றார். எப்படி மகத்தத்துவமா இருந்த பௌதிக சக்தி கிருஷ்ணருடைய சக்தி தான். அப்ப மாற்றம் இல்லாததாக காணப்படும் மூலப்பொருள்களில் இருந்து செய்யப்படும் பொருள்கள் மாற்றங்களுக்கு உட்படுவது போலவே, நீங்கள் அழிவுக்கு உட்பட்ட இப்பொருட்களுக்கிடையே உள்ள ஒரே அழிவற்ற ஜீவனாவர். இதுலயும் சொல்றார், இந்த உலகத்துல பௌதிகமான விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டது. ஆனா அந்த பௌதிக சக்தி மாற்ற முடியாதது. இதெல்லாம் உலக அழிவுக்கு அப்புறம் போய் அவருடைய திருவயிற்றில் ஐக்கியமாகின்றது. அதனால இவர் சொல்றார், உமது யோகமாயின் ஏற்பாட்டினால் சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய ஜடகுணங்கள் அவற்றின் அனைத்து செயல்களினிடமும் பரபிரம்மனான உமக்கும் தெளிவான பிரசன்னமாகின்றது. யோகமாயை சில விஷயங்களை செய்கின்றது. யோகமாயன்றது பகவானுடைய சக்தி தான், பகவான் தான். பகவானுடைய இந்த சக்தியை கொண்டு இந்த வேலைகளை பண்றார், அந்த சக்தியை கொண்டு அந்த வேலைகளை செய்யறார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப 3 குணங்களை இங்க வச்சிருக்கிறார். 3 குணங்கள் சத்துவம், ரஜோகுணம், சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு. அதாவது நற்குணம், தீவிர குணம், அறியாமை குணம் இந்த உலகத்துல வச்சிருக்காரு. அந்த குணங்களை வச்சு மக்களை ஏற்கிறார். அதனால ஜட இயற்கைன்றது எப்போதும் உருமாறிக்கொண்டே இருக்கிறது. ஜீவன்களை வெளிப்படுத்துகின்றது, தோற்றத்துக்கு வருகின்றது. அது உள்ள பகவான் இருக்கிறார். பகவான் இருந்து அவர்களெல்லாம் செயல்படுத்த வைக்கிறார். பௌதிக குணங்களின் முடிவற்ற பிரபாகத்தினுள் சிறைப்பட்டுள்ள வேளையில் அனைத்திற்கும் பரமாத்மாவான உங்களை தங்களுடைய முடிவான பரம இலக்கு என்பதை அறிய தவறிவிட்டவர்கள் உண்மையாகவே அறியாமையில் உள்ளவர்கள். கிருஷ்ணர் நம்ம அறியலன்னா அறியாமையில தான் இருக்கணும். இவர்களுடைய அறியாமையின் காரணத்தினால் பௌதிக செயலினால் ஏற்படும் சிக்கலானது இத்தகைய ஆத்மாக்களை பிறவி சக்கரத்தில் சஞ்சரிக்கும்படி கட்டாயப்படுத்துகிறது. இதை நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் சுத்தினே இருக்கணும். இதுதான் தண்டனை. தண்டனைன்னு தெரியாம வேற சுத்துறாங்க. நம்ம தண்டனை தான் அனுபவிக்கிறோம்னு தெரியாது. எப்போ அது புரியுதோ அப்போ அதுல இருந்து வெளிப்படுவீங்க அப்படின்னு சொல்றார். இது தெரிஞ்சதுனாலதான் நம்ம எல்லாம் பக்தி பாதைக்கே வந்திருக்கோம். இது என்னைக்கு ஜீவராசி கிருஷ்ணருக்கு சரண் அடையலன்னா எங்க போனாலும் திரும்பி 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 வர வேண்டியதுதான். நல்ல அதிர்ஷ்டத்தினால் ஒரு ஆத்மா மிகவும் அரிதாக அடையப்படும் ஆரோக்கியமான ஒரு மனித வாழ்வை பெறுகிறான். இருப்பினும் பகவானே தனக்கு நல்லது என்ன என்பதில் அவன் குழப்பம் அடைந்திருப்பானாயின் உனது மாயா சக்தியானது அவனுடைய மனித வாழ்வு முழுவையும் அவன் வீணாக கழிக்கும்படி செய்கிறது. மனித வாழ்வே அரிதானது. ஆனா அந்த அரிதான மனித வாழ்வுல கூட ஒருத்தன் கிருஷ்ணரை சரணடையும் நிலைக்கு வரலன்னா அவன் தன்னுடைய நேரத்தை வீணாக்குவான். அதனால நம்ம இதை அறிந்த பிறகு நேரத்தை நம்ம வீணாக்க முடியாது, வீணாக்க கூடாது. நீங்கள் இவ்வுலகம் முழுவதையும் பாசமெனும் கயிறுகளால் கட்டி போட்டிருக்கிறீர்கள். இவ்வாறாக மக்கள் தங்களுடைய உடல்களை பார்த்து இது என்னுடையது,
என்றும் தங்களுடைய சந்ததியனை மற்ற உறவினர்களை பார்த்து இவை என்னுடையவை என்றும் நினைக்கின்றனர். இதெல்லாம் வந்து தெளிவா சொல்றார். கடவுள் கிருஷ்ணரை பற்றி அறிந்து இந்த உலக வாழ்க்கையை பற்றி அறிந்த பிறகு என்னுடைய இது என் தேகம், இந்த தேகத்தினால வந்த குழந்தைகள் மற்ற உறவினர்கள்லாம் என்னுடையதுன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அது மிகப்பெரிய மாயை. நீங்கள் எங்களுடைய மகன்கள் அல்ல, பகவான் கிட்ட சொல்றார். மாறாக நீங்கள் ஜட இயற்கைக்கும் அதனுடைய சிருஷ்டிகர்த்தாவான மகாவிஷ்ணுவுக்கும் ஈஸ்வரன் ஆவர். ஜட இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணது மகாவிஷ்ணு தான். ஆனா அந்த மகாவிஷ்ணுவை யாருடைய அம்சம்? அம்சத்தின் அம்சம், கிருஷ்ணருடைய அம்சத்தின் அம்சம். நீங்கள் பூமிக்கு பாரமாக உள்ள சத்திரியர்களை ஒழிப்பதற்காக அவதரித்தவர்கள், அவ்வாறே நீங்கள் கூறியிருக்கிறீர்கள், அப்படிதான் நீங்க சொல்லி இருக்கீங்க. அதனால இந்த உலகத்தை நீங்க வந்து இருக்கிற தவறான மக்களை ஒழிச்சு கட்டுறதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, துன்புற்றோரின் நண்பரே. ஓகே, நான் இதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. வால்யூம் என்னால இன்க்ரீஸே பண்ண முடியல. பிரபு வந்து பண்ணி பார்த்தாரு, என்னன்னு தெரியல. நல்லா இருக்கு மாதாஜி, கரெக்டா இருக்கு. இப்போ கரெக்டா இருக்குங்க மாதாஜி, இப்போ கரெக்டா இருக்குங்க மாதாஜி. எனக்கும் நல்லா இருக்கு. ஓகே, இப்ப நல்லா இருக்குங்க மாதாஜி. முதல்ல இதா இருந்துச்சுங்க, இப்ப நல்லா இருக்கு. வந்து வால்யூம் சரி பண்ணிட்டு போனார் என்னுடைய கணவர். இப்ப நல்லா இருக்குங்க மாதாஜி. ஓகே, அப்புறம் தெரியல, அப்ப உங்களது போன்ல எதனா இருக்குமா பாருங்க, யாரும் மெசேஜ் போட்டிருந்தாங்க. இப்ப நீங்க ஃப்ரண்ட்ல வந்து பேசினப்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி, முயற்சி பண்றேன். ஏதோ தவறு நடக்குது, என்னன்னு தெரியல. அப்போ பகவான் வந்து சொல்றார், நான் முன்னாடியே வந்து பேசுறேன். பகவான் கிட்ட வசுதேவர் பிரார்த்தனை செய்யறார். தீனபந்தோ அப்படின்னு சொல்றார், துன்புற்றோரின் நண்பரே அப்படின்னு சொல்றார். சரணடைந்தவர்களுடைய பயத்தை போக்கும் உமது தாமரை பாதங்களை இன்று நான் சரணடைய வந்துள்ளேன். ஏன்னா 9 வித பக்தியில வந்து சரணாகதி தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றாங்க. சரணாகதி எப்படி முக்கியமானதுன்னா, சரணாகதியில அந்த 9 இருக்கு. அதனால அப்ப எனது இந்திரிய சுகத்தின் ஆசையால் இந்த ஜட உடலே நான் என்றெண்ணி பரமபுருஷராகிய உம்மை எனது குழந்தை என்ற மனோபாவத்தை கொண்டேனோ, அது இவ்வளவோட போதும் போதும். நான் வந்து உங்களை எப்படி குழந்தைன்னு நான் நினைச்சுக்க முடியும்? நான் உங்களை என் குழந்தைன்னு நினைக்கிறது பெரிய தப்பு இல்லையா? நீங்க ஒரு பர்பஸ்க்காக, ஒரு இலக்குக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை என் குழந்தைன்னு நினைக்கப்படாது. உண்மையில கிருஷ்ணர் வந்து பக்தர்கள் தன்னை வந்து கடவுளா நினைக்கிறத விட தன்னை உறவா நினைக்கிறது தான் பகவான் விரும்புறார். ஆனால் இந்த இடத்துல வசுதேவர் தாசிய பக்தியில தான் இருக்கிறார். தாசிய பக்தியும் வாத்சல்ய பக்தியும் கலந்த நிலையில இருக்கிறார் வசுதேவர். அதனால அவர் சொல்றார், போதும், நான் உங்களை மகனா நினைச்சு ஏதாவது அபராதம் ஆயிடும்ல, அதுக்காக பயப்படுறார். உண்மையில் பெறப்பட்டவரான தாங்கள் முந்தைய யுகங்களில் சில முறைகள் எங்களுடைய மகனாக பிறந்திருப்பதாக பிரசவ அறையில் நீங்கள் எங்களிடம் கூறியிருந்தீர்கள். பிறந்த உடனே அவர் சொல்ற, நான் வந்து ஏற்கனவே 2 பிறவி ரிஷ்ணிகர்பராகவும் வாமனராகவும் அவதரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றார். உமது சொந்த தர்மத்தை காப்பாற்றுவதற்காக உன்னதமான இவ்வுடல்களை தோன்றச் செய்து பிறகு மறைத்து கொண்டீர்கள். இவ்விதமாக நீங்கள் ஒரு மேகத்தை போல தோன்றி மறைந்துள்ளீர். மிகவும் துதிக்கப்படுபவரும் சர்வ வியாபகம் உள்ளவருமான பகவானே, முத ஐஸ்வர்யம் மிக்க விஸ்தரிப்புகளின் மாயா சக்தியை யார் அறிவார்? நீங்க காட்டுற மாயெல்லாம் நாங்கெல்லாம் புரிஞ்சுக்க முடியுமா? நான் எல்லாம் சாதாரணமானவன் அப்படின்னு அவர் சொல்றார். இவ்வாறு பேசுறத பார்த்த உடனே கிருஷ்ணர், என்னாச்சு எங்க அப்பாக்கு, ஏன் அப்படி பேசுறார் அப்படின்னு நினைக்கிறார். நினைச்சு, அன்பு தந்தையே, நீங்கெல்லாம் நல்லதான் பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நானும் என்னுடைய அண்ணனும் துவாரகை வாசிகள் இதே தத்துவத்தை சேர்ந்தவர்கள். இப்போ வந்து கொஞ்சம் கிருஷ்ணர் மாயவாதம் பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா தன்னுடைய தந்தைக்கு வந்து, ஆமா நான் கடவுள் தான், நீ என் காலில் விழு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அச்சிந்திய பேதாபேத தத்துவத்தை இங்க கொடுக்கிறார். இந்த இடத்துல பக்தர்கள் இந்த விஷயத்த தப்பா புரிஞ்சுக்கப்படாது. இங்க கிருஷ்ணர் அப்ப மாயவாதம் பேசுறாரு, நீ நானும் ஒண்ணு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அது மாயவாதம் கிடையாது, ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும்.
குணத்துல பகவானும் ஜீவராசிகளும் ஒண்ணுதான். ஆனா அளவுல வேற. இங்கு தன் தந்தையை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றார். நீங்க சொல்றதெல்லாம் ஒண்ணுதான் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மாதிரிதான் அப்படின்னு சொல்றார். அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. எல்லாரும் சமம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. இங்கு முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான். ஜீவராசிக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒற்றுமை எதுலன்னா குணத்துல மட்டும்தான். அந்த குணம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது, முழுமையாக கிடையாது. அப்போ முழுமுதற் கடவுள் தான் வந்து கிருஷ்ணர் தான். அவருக்கு சமமாகவோ அவருக்கு மேன்மையாகவோ யாரும் ஆக முடியாது. சில ஒற்றுமைகள் உண்டு. ஜீவராசி பகவானை போல நித்தியமானவன். அந்த ஒற்றுமையை தான் இங்க பேசுறார், வேற எதையும் பேசல. பரமாத்மா என்பவர் ஒருவரே சொல்லிட்டார் பாருங்க. அவர் சுய பிரகாசமானவர், நித்தியமானவர், உன்னதமானவர், பௌதிக குணங்கள் இல்லாதவர். ஆனால் அவர் படைத்துள்ள அதே குணங்களின் மூலமும் ஒரே பரபிரம்மமான அவர் அக்குணங்களின் விஸ்தரிப்புகள் இடையில் பலவாக தோன்றுகிறார். அதே குணங்கள் உடைய ஜீவராசிகள் பல இருக்கின்றது, அதுலயும் அவர் தோன்றுகிறார்னு கிருஷ்ணர் சொல்றார். அதனால பரமாத்மான்ற ஒரு ஒருத்தர் தான். எப்படி வானத்துல ஒரு நிலா இருக்கு, இதுக்கு உதாரணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க பரமாத்மா விஷயம் நமக்கு புரியும். நிலா வந்து இப்போ ஒரு கீழே பூமியில வந்து நிறைய பானை வச்சிருக்கோம்னு வச்சுங்க. அந்த பானையில தண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த நிலா வந்து அந்த எல்லா பானையிலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிலா தெரியும். நிலா ஒண்ணுதான், ஆனா அது எல்லா இடத்துலயும் பிரதிபலிக்கிறது. பரமாத்மா ஒருத்தர் தான், ஆனா எல்லாருடைய எதிர்ட்லயும் அவரால் ஒரே நேரத்துல இருக்க முடியும். எல்லா பானைகளிலும் ஒரே நேரத்துல நிலா தோன்றுகின்ற மாதிரி எல்லா இதயத்திலயும் ஒரே நேரத்துல கிருஷ்ணரால இருக்க முடியும். அததான் இங்க வந்து சொல்றார். இவ்வாறு பரமபுருஷரை பத்தி பேசினதுக்கு அப்புறம் வசுதேவர் வந்து சமாதானம் ஆடிறார். இப்ப பகவானை புகழறார். பகவானை வந்து நீ வந்து என்னுடைய குழந்தைன்னு நான் நினைச்சேன், அது ஒரு மிகப்பெரிய மாயை. நீ அந்த உலகத்துல இருக்கிற அசுரர்களை அழிப்பதற்காக வந்திருக்கீங்க. பகவானே உங்களுடைய சக்தி வந்து மிகப்பெரியது, அதெல்லாம் சொல்லி சரண் அடைகிறார். அப்ப சரண் அடைஞ்சதுக்கு அப்புறம் தேவகி பேசுறாங்க. இப்ப வசுதேவ் முடிச்ச உடனே தேவகி பேசுறாங்க. தேவகி என்ன சொல்றாங்க, எனக்கு 6 குழந்தைகள் இருந்தது இல்ல. தேவகியுக்கும் புரியும் இவர்தான் கடவுள்னு. எல்லாத்தையும் அவரை புகழ்ந்துட்டு நீங்க குரு புத்திரனை மொத்தம் மீட்டி கொடுத்தீங்க, என்னுடைய புத்திரனையும் மீட்டு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். 2 பேரையும் வந்து நீங்க தான் கடவுள்னு எங்களுக்கு தெரியும், அதனால நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறேன், எனக்கு வந்து என்னுடைய குழந்தைகளை நீங்க மீட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது பகவான் சொல்றார், தாயே நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன்னா நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறார். அங்க வந்து கிருஷ்ணரும் பலராமரும் கிளம்பி சுத்தல லோகத்துக்கு போறாங்க. சுத்தல லோகத்துக்கு போயிட்டு அங்க பலி மகாராஜர் இருக்கிறார். இப்ப பலி மகாராஜரும் கிருஷ்ணரும் பேசுறாங்க. பலி மகாராஜர் கிருஷ்ண பலராம் வந்த உடனே அதை பார்த்த உடனே அவர் வந்து மெய் மறந்து போறார். பகவானை வந்து வணங்குகிறார். அந்த வர்ணனைகள்லாம் வருது. அப்புறம் பலி மகாராஜர் சொல்றார், அது ஒரு தத்துவமான ஒரு பிரார்த்தனையை பலி மகாராஜரும் வைக்கிறார். அதுல அந்த பிரார்த்தனை வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கலாம். அது வந்து 41 to 43 ஸ்லோகங்கள், கொஞ்சம் கவனமா படிங்க. சில நேரங்கள்ல தேவர்களை விட அசுரர்கள் சிறப்பானவர்களா இருக்கலாம். ஏன்னா சத்துவ குணத்துல இருக்கிற அசுரர்கள் நல்லது பண்ணிட்டு எனக்கு வந்து பௌதிக விஷயம் தான் வேணும்ட்டு இருக்கிறாங்க. ஆனா சில நேரங்கள்ல ரஜோகுணம் தமோ குணத்துல இருக்கக்கூடிய அசுரர்கள் அது ஒரு சுத்தமான நிலைக்கு கூட அவங்க போகலாம் அப்படின்னு இங்க எழுதுறார். அதாவது பகவானை எதிரியாக நினைக்கிறாங்க சில பேர். பகவானை எதிரியா நினைச்சு ஆனா அதுலயே தூய்மையை அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அது தேவர்களை விட மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிடுறாங்க. சில பேர் காம வசப்படுறாங்க பகவான் பேர்ல, ஆனா அதன் மூலியமா பகவானை அடைகிறாங்க, அதுலயே முழுமை அடைகிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. 41 to 43 திரும்ப திரும்ப நீங்க படிக்கணும், அப்பதான் புரியும். இதுல வந்து பலி மகாராஜர் சொல்றார், ஒரு விதத்துல தேவர்களை விட அசுரர்கள் ஒரு படி மேல போக முடியும்
எப்படி முடியும்னா அவங்க இப்ப கிருஷ்ணரை இடைவிடாத தியானம்ன்றது ரொம்ப முக்கியம். அது நீங்க கிருஷ்ணரை ஆனா அது அது வந்து ஆதரிக்கப்படலை, அதையும் பார்த்துக்குங்க. இப்ப கம்சன் இடைவிடாம கிருஷ்ணரை தியானம் பண்ணான், எப்படி ஒரு எதிரியாக. ஆனா அதே இந்திரன் சத்துவ குணத்துல கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்லாம் தெரியும். ஆனா அதுல வந்து அவனுடைய தியானம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது. இங்க அசுரர்களுடைய எதிர்மறையான தியானமா இருந்தாலும் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும்போது அடையறாங்க. அதுக்காக நம்ம அசுரர்களா மாறணும்ட்டு அர்த்தம் கிடையாது. இங்க பலி மகாராஜர் அந்த சூழ்நிலையில இருந்தார், ஆனா முழு சரணாகதி எடுக்கிறார். பலி மகாராஜர் சரணாகதிக்கு உதாரணம். ஆனா அவர் சொல்றார், சில நேரங்கள்ல இடைவிடாத தியானம் அது எதிர்மறையா இருந்தாலும் அதை பண்ணி வெற்றி பெற்ற அசுரர்கள் இருக்கிறாங்க, தோல்வி பெற்ற தேவர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவுதான், அதுதான் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவர் சொல்றார், பலி மகாராஜர் சொல்றார், நீங்க வந்து நான் விழுந்திருக்கிறேன், குடும்பம்ன்ற கிணத்துல பாழன் கிணத்துல விழுந்திருக்கிறேன், என்னை வந்து காப்பாத்துங்க, எனக்கு வந்து பக்த சங்கம் கொடுங்கன்னு சொல்றார். எல்லா பக்தர்களும் பிரார்த்திக்கிறது வந்து பக்த சங்கம் தான். ஆனா பக்த சங்கம், தூய பக்த சங்கம் இருந்ததுன்னா நாம பக்தியினுடைய அனைத்து விஷயங்களையும் பெறலாம். தூய பக்தர்களோடு சேர்ந்தோம்னா ஜெபம் பண்ணுவோம், பகவானுடைய நாம கீர்த்தனம் நடக்கும், பாகவதம் படிப்போம், பகவானுடைய வழிபாடுகள் நடக்கும், தீர்த்த யாத்திரையே இல்ல வாழ்வோம் இல்ல போவோம். இதெல்லாம் பக்த சங்கங்கள்னாலதான் முழுமை அடைய முடியும். 5 விரல்கள் இருக்கு, ஆனா இந்த கட்டை விரல் இல்லைன்னா எதுவும் வந்து கட்டை விரல் தான் முக்கியமான விரல். அது இருந்தாதான் ஏதோ ஒரு வேலையை பண்ண முடியும் நம்மளால, அது இல்லைன்னா வேலை பண்ண முடியாது. அந்த மாதிரி பக்த சங்கம், இந்த கட்டை விரல் வந்து கண்டிப்பா தேவை. அந்த மாதிரி பக்த சங்கம். அப்ப பக்த சங்கம் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பலி மகாராஜர் சொல்லிட்டு, நீங்க இங்க வந்திருக்கீங்க, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த 6 புத்திரர்கள் சுத்தல லோகத்துல இருக்கிறாங்க. முதல்ல இந்த 6 புத்திரர்கள் யாருன்னு பார்த்துடலாம். ஒரு முறை அதையும் இங்க வந்து கிருஷ்ணரே சொல்றார். அதாவது முதலாவது மனுவினுடைய காலத்துல மரிச்சின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவருக்கு ஒரு மனைவி, அவங்க பேரு ஊர்ணை. இவங்க 2 பேருக்கும் நல்ல குழந்தைகள் தான் பிறந்தது. 6 குழந்தைகள், 6 மகன்கள். இந்த 6 மகன்கள் ஒரு அபராதம் பண்றாங்க. என்ன அபராதம்னா, பிரம்மா தான் படைச்ச இப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பிரம்மானுடைய குழந்தைகள் தான். அப்ப சரஸ்வதி அவர் தான் படைக்கிறார், ஆனா அவங்கதான் அவருடைய மனைவி. இத வந்து ஒரு 2 முறை இந்த மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை பிரம்மாவுக்கு வருது. இது நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டு தொலைப்பாங்க. அதுக்கு இத வந்து பிரம்மா உதாரணமாக சொல்லுவாங்க. தன்னுடைய மகளையே கூட திருமணம் செய்து கொள்ற ஒரு நிலைக்கு இந்த பௌதிக உலகம் தள்ளும், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்கள்னு சொல்லுவாங்க. மகளா இருந்தாலும் தாயா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் நெருக்கமா இருக்கக்கூடாதுன்றத சொல்லுவாங்க. இங்க பிரம்மானுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, பிரம்மாவுக்கு மனைவி உண்டு, ஆனா அவரே படைச்சுதான் அவங்கள மனைவியா எடுத்துக்கணும். அப்படிதான் நாம புரிஞ்சுக்கணும். ஆனா இங்க இந்த 6 மகன்கள், மரிச்சியினுடைய அந்த 6 மகன்கள் பிரம்மாவை பார்த்து பரிகசித்தனர். அது நம்ம பண்ணக்கூடாது, செய்யவே கூடாது. அதாவது பிரம்மாவா இருந்தாலும் பகவான் அவரையும் மாயில போடுவார். இங்கே சரஸ்வதி தான் படைக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவதான் அவருக்கு மனைவி. அதனால மற்ற இப்ப இந்த ரூல் வந்து நமக்கு வச்ச ரூல். இப்ப நான் ஒரு ஆண்மகன், என் பெண்ணை நான் திருமணம் செய்து கூடாது. பெண் வந்து குழந்தைய பார்க்கணும், அது இருக்கு. ஆனா அவருடைய நிலை வேற. அத வந்து நான் பொது விதியோட ஒப்பிட்டு அதை சந்தேகப்படக்கூடாது, அதை வந்து அசிங்கப்படுத்தப்பட முடியாது. பிரம்மா ஒரு முறை வந்து அந்த தேகத்தையே விடுறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சேன்னு சொல்லிட்டு தேகத்தை விட்டுட்டு வேற தேகம் எடுப்பார். ஆனா இந்த சூழ்நிலையில சரஸ்வதியை மனைவியை எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 6 மகன்கள் பரிகசித்த அதே நேரத்துல, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கருத்துரைக்கவோ பரிகசிக்கவோ மற்றவர்களுக்கு உரிமை கிடையாது. அது கடவுள் எப்படியோ அவங்கள கையாள்வார். அப்ப அந்த அபராதம் செஞ்ச அதே க்ஷணத்துல அவங்க வந்து அசுரர்களா மாறிடுறாங்க. வேற பிறவி, செத்து போய் வேற பிறவி அப்படிலாம் கூட கிடையாது.
அதே மாதிரி போயிட்டு அசுரர்களா மாறுறாங்க. அசுரர்களா எப்படி மாறுறாங்கன்னும் போது இரண்யகசிப்புக்கு காலநேமி அப்படின்னு ஒரு மகன், அந்த காலநேமியினுடைய மகன்களாக போயிடுறாங்க. புரியுதா? அந்த காலநேமி 6 மகன்களா ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, திரும்பியும் கொஞ்ச நாள் இருந்துட்டு மறந்து போய் என்ன நடந்ததோ அதெல்லாம் மறந்து போய் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறாங்க. இரண்யகசிப்புக்கு ஒரு கோபம், நான் தாத்தா, என்ன நீ வணங்காம நீ போய் பிரம்மனை வணங்குறியே, அதனால நான் உங்களை சபிக்கிறேன், உங்க அப்பாவே உங்களை கொன்னுடுவார் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குறான். இது என்ன பிறவின்னு தெரியல. இந்த 6 பேர் சாபத்தையே அனுபவிச்சுட்டு வராங்க. முதல்ல சாபம் இல்ல, அது ஒரு தவறு, அபராதத்துக்கான தண்டனை. அசுரர்கள் ஆனாங்க. அசுரர்கள் ஆன பிறகு பிரம்மதேவனை வணங்குறாங்க, அதுக்கு ஒரு சாபம் இரண்யகசிபுவே கொடுக்குறான். என்ன சாபம்னா, அந்த காலநேமி தான் கம்சனா வரான். அவனுங்க இப்ப இதனால இந்த காலநேமியினுடைய 6 குழந்தைகள் முதல்ல தேவகியினுடைய வழித்துல காலநேமி ஆகிய கம்சன் கொள்றான். புரியுதா? இப்ப கம்சனுக்கு அறிவே கிடையாது, கம்சனுக்கு தெரியவே இல்லை இதெல்லாம் என் குழந்தைதான்ட்டு. சரின்னு கொள்றான். கொன்ன பிறகு இவங்க சுத்தல லோகத்துக்கு போயிடுறாங்க. இப்போ தேவகி அவங்கள குழந்தையா நினைச்சதுனால கேக்குறா, பகவானே எனக்கு குழந்தைகளை கொடுங்கன்னு. அந்த 6 மகன்களை குழந்தையா தான் கொண்டாடுறாரு. குழந்தையா கொண்ட உடனே தேவகிக்கு தாய்ப்பாசம் வருது. தாய்ப்பாசம் பால் ஊட்டிக்கிறாள். இந்த பால் அவங்க குழந்தையா பிறந்தப்ப கொடுக்க முடியல. கிருஷ்ணர் தேவகியினுடைய பாலை குடிக்கிறாரு. நமக்கு தெரியும் பிறந்த உடனே போயிட்டாருன்னு இல்ல, இந்த பயணத்துல என் குழந்தைக்கு பசி எடுக்க கூடாதுன்னு பால் ஊட்டுகிறாள். அதனால கிருஷ்ணர் தேவகியினுடைய பாலை குடிச்சிட்டு தான் போறார். அப்போ அந்த பால் கிருஷ்ணருடைய மிச்சம், அது பிரசாதம். அதை குடிச்சதுனால இந்த 6 மகன்கள் நல்ல நற்கதியை அடையிறாங்க. அவங்க அபராதங்கள் பாவங்கள் ஒழிக்கப்பட்டும் அவங்க தேவலோகத்துக்கு தான் போறாங்க. நிறைய பேரை நம்ம பாக்குறோம். அந்த நல்ல குபேரா மணிகிரிவா கூட பாத்தீங்கன்னா அவங்க முக்தி அடையல, தேவலோகத்துக்கு போயிடுறாங்க. அது மாதிரி இந்த 6 மகன்கள் அப்படி போறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். அதுக்கே நான் பதில் சொல்லிடுறேன். அவங்க முழுமை அடையலைன்னா சொர்க்கலோகத்துக்கு தான் போகணும். யாரா இருந்தாலும் நாம பக்தி சிரத்தையா எடுத்து முழுமை பெறவில்லை என்றால் சொர்க்கலோகம் கேரண்டி நமக்கெல்லாம். அது என்ன ஆகும், நாம பகவானை சென்று அடையதுல இன்னும் கொஞ்சம் தாமதமாக்கிடும். அப்போ இந்த 6 பேரும் சொர்க்கலோகத்துக்கு திரும்ப போயிட்டாங்க. இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். இப்போ தேவகிக்கு ஒன்றும் புரியல. கிருஷ்ணரும் பலராமரும் பலி மகாராஜர்கிட்ட சொல்றாங்க, எங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, தான் குழந்தைங்கன்னு நினைச்சுக்கிறாங்க, ஆனா அவங்க குழந்தைகள் கிடையாது. அவங்க இப்படி 2 பிறவிகள் எடுத்து 3வது பிறவியா உன்னோட இருக்கிறாங்க. இதான் உண்மை. தன் குழந்தைய அவங்க நினைக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க ஆசையை நான் கெடுக்க விரும்பல, அதனால கொண்டு போறேன். தேவகிக்கு பால், அந்த குழந்தைகளை பார்த்து பால் ஊட்டின பிறகு சமாதானம் ஆயிடுறாங்க. அது கிருஷ்ணருடைய கருணை தான். சமாதானம் ஆயிட்டு எல்லாம் கிருஷ்ணருடைய மாயை. கிருஷ்ணரே மகனா இருக்கும்போது என்னத்துக்கு அந்த 6 குழந்தைகளை நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு எண்ணம் கூட வந்திருக்கலாம். கிருஷ்ணரை வச்சு அதை திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அந்த குழந்தைகள் தேவர்களா மாறி போறதையும் பாக்குறாங்க. ஓகே, சரி, நல்லதான் ஆயிடுச்சுங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்க மன திருப்தி அடைகிறார்கள். இவ்வாறாக வசுதேவரையும் தேவகியையும் திருப்திப்படுத்துறார். அம்மா அப்பா இல்ல, திருப்திப்படுத்தி அதுக்கப்புறம் அவர் இந்த லீலையை முடிக்கிறார். இப்ப வசுதேவருக்கு பேசுறார். வசுதேவருடன் உரையாடல் தான் அது. உபதேசம் கூட சொல்ல முடியாது, அறிவுரைன்னு சொல்ல முடியாது, உரையாடல் தான். அதுக்கப்புறம் தேவகியுடன் ஒரு நிகழ்வு நடக்குது இங்க. இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் தன்னுடைய பக்தர்களோட யாரெல்லாம் கேட்கறாங்களோ இதெல்லாம் பக்தர்களுடைய காதுகளுக்கு ஆபரணம். நம்ம எப்படி காதுகளுக்கு ஆபரணம் போட்டுக்கணும்னா பகவானுடைய கதைகளை தான் ஆபரணமாக போட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் போது பகவானுடைய கதை கேட்கறது எவ்வளவு சுலபமான விஷயம். அது நம்முடைய அனைத்து பாவங்களையும் போக்குகிறதாம். பகவானுடைய உன்னத லீலைகளை நம்ம இடைவிடாமல் கேட்கும் போது கங்கையில இடைவிடாமல் குளிப்பதை விட மேலானது. பகவானுடைய
திருவிளையாடல்கள் அதெல்லாம் விட மேலானது, பல புண்ணிய காரியங்களை விட மேலானது. ஏன்னா நமக்கு வந்து தூய பக்தி தொண்டை கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த சுகதேவ கோஸ்வாமி கடைசி ஸ்லோகத்துல சொல்றார். அதனால நாம பகவானுடைய கதைகள்ல மனதை பதிக்கும் போது பகவானை சென்று அடையலாம். இது வந்து சிரவணம், பக்தியினுடைய முதல் படியான சிரவணம். ஆனா நமக்கு வந்து கட்டளை என்னன்னா 9 வித பக்திகளையும் செஞ்சு சரணாகதி எடுக்கணும். வெறும்னே சிரவணம் கிடையாது. கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், வந்தனம், அர்ச்சனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனத்துல இந்த 8ம் அடங்கும். அதனால பலி மகாராஜர், அம்பரீஷ் மகாராஜர் போன்றவர்கள் அனைத்தையும் செஞ்சாங்க. நாமளும் அனைத்தையும் செய்ய வேண்டும்னு சொல்லி முடிக்கிறேன். பக்தர்களுக்கு ஏதாவது சந்தேகம், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த பாடத்துல கொஞ்சம் தத்துவங்கள் நிறைய இருக்கு. அதனால 1க்கு 2 முறை படிங்க. கேள்விகள்லாம் எடுத்துட்டேன். நிறைய தத்துவங்களை பேசுறார் வசுதேவர். கிருஷ்ணரும் பதில் கொடுக்கறதும் ரொம்ப தத்துவமா இருக்கு. நீங்க படிச்சுட்டு கேள்விகள் கூட அடுத்த வாரம் வந்து விவரமா கூட நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு, இந்த அத்தியாயத்துல இருக்கு. நீங்க அடுத்த வாரம் கேள்விகளோட வரலாம். சரி, நான் முடிக்கிறேன். நன்றி. மான்சா கல்பதருபஸ்ஸ கிருபா சிந்து பேவச்ச பதிதானம் பாவனம் பேவ வைஷ்ணவேभ्यो நமோ நமः. நன்றி மாதாஜி.